இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கார அடை புரோக்கலின் வச்சு எப்படி கார அடை எப்படி ஒரு மெத்தடு அதை உங்களுக்கு ஈஸியாக குயிக்காக சொல்லி முடிக்கிறேன். இந்த அரிசி ஒரு கப் அளவுக்கு நம்ம ஒரு ஆழாக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். பச்சரிசி ஆட் பண்ண வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது ஒரு கப் அளவு, ஒரு ஆஃப் கப் அளவு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவு சின்ன கப்பு அந்த அளவுக்கு துவரம்பருப்பு, அதை விட குறைவாக உளுந்து, அதை விட கொஞ்சம் குறைவாக அந்த முழு பாசிப்பயிறு. வரமிளகாய் நான் நிறையவே போட்டு செய்வேன், ஏன்னா அப்போ அந்த காரம் எல்லாம் அதுலேயே நல்ல இதாகிடும். ஆக்சுவலாக புரோக்கலின் பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு துருகி எடுத்து ஒரு கப்பில் வச்சுட்டுருங்க. நான் அதை அப்புறம் காட்டுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி செய்கிறோம் அந்த முறையை நான் சொல்கிறேன். புரோக்கலினை நல்லா திருவிட்டு ஒரு கப் அளவு எடுத்து வச்சுட்டுருங்க, கல்லுப்பு. ஸோ மிக்ஸி இது 1 மணி நேரம் ஊற வைங்கோ, தட் இஸ் எனஃப். ஸோ மிக்ஸியை எடுத்துங்கோ, அரிசியை நல்லா தண்ணியை வடிச்சுட்டு அதில் போடுங்கோ. அதோடவே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே தனித்தனியாக ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இது எல்லாம் சேர்த்து பருப்புகள் அண்ட் அரிசி, வரமிளகாய், இவை மட்டுமே நீங்கள் ஊற வச்சுட்டு அதை நல்லா குறகுறப்பாக அரைச்சி எடுத்துட்டுருங்க. அப்போது அதை எடுக்கும்போது ஃபைனலாக கூட நம்ம வரமிளகாய் போட்டு ஒரு அடி அடிச்சுடலாம். கையோடு என்ன பண்ணுங்க, அந்த கல் உப்பியம் போட்டு ரெடி பண்ணி வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, புரோக்கலின் துருவி வச்சுருக்கிறத நம்ம டைரெக்டாகவே அதில் போட்டுடலாம். போட்டுட்டா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்காய் துருவலும், தேங்காய் நம்ம துரியும் போடலாம், இல்லைன்னா நம்ம அந்த பீஸாக கட் பண்ணிவிட்டு அதோட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும், பச்சை கருவேப்பிலையும் சேர்த்து நீங்கள் என்ன செய்யணுன்னா, நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு, ரொம்ப நைஸாக வேண்டாம், குறகுறப்பாக இருந்தாலே போதும். அதையும் எடுத்து இந்த மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்கோ. உப்பு ஆல்ரெடி போட்டுட்ருப்பீங்க. ஃபைனலாக நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு போட்டால் போதும், ரொம்ப அதிகமாக போட்டால் கசப்புத்தன்மை இருக்கும். இவ்வளவு தான். இதுக்கு தாளிப்பு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெயை விட்டுட்டு அதில் கடுகு நல்லா ஹீட் ஆன பிறகு கடுகு போடுங்கோ. அதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே வேண்டாம், கடுகு போட்டு முழு உளுந்து போட்டு அவ்வளோதான். கருவேப்பிலையும் தேவையில்லை, ஏன்னா நீங்கள் இதை அரைக்கிறச்சே நம்ம இதை போட்டுடுறோம். ஸோ அதனால் இது தேவையில்லை. ஸோ கடுகு உளுந்து அவ்வளவுதான். பொரிஞ்ச பிறகு அதை எடுத்து இந்த மாவில் கொட்டி நல்லா இது மிக்ஸ் பண்ணிட்டா நல்லா சூப்பராக நல்லா ஸ்பைசியான அடை ரெடி ஆகிடும். நம்ம இதை அழகாக குட்டியாக வேணும்னா மினி அடை ஊற்றலாம். நான் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன், பார்க்கலாம் வாங்க. இந்த புரோக்கலின் கார அடை, அதுக்கு தேவையானது இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இது எல்லாம் அரைச்சி வச்சுட்டேன், எல்லாமே கலந்து அரைச்சி வச்சுட்டேன். உப்பும் போட்டாச்சு, பெருங்காயப்பொடி போடல. ஸோ பெருங்காயப்பொடி கொஞ்சமாக போட்டால் போடும், கசப்புத்தன்மை இருக்கும். இப்போ இந்த புரோக்கலின் பச்சையாக இருக்கு இல்லையா, அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். இதையும் நம்ம எவ்வளவு தேவையோ, நிறைய வேண்டாம், எவ்வளவு தேவையோ அவ்வளவு போட்டுக்கலாம், ஹெல்த்தி தான். சிலர் அடைக்கு ஆனியன் போடுவாங்க, ஆனியன் தேவையில்லை. ஸோ அதுக்கு பதில் தான் நான் புரோக்கலின், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. இதை நான் நம்ம அடை மாதிரி சுட்டு சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும். இதையே நீங்கள் ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அதுலேயும் போட்டு எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆவியில் நம்ம செய்யும்போது அது இன்னும் கூட ஹெல்த்தியாக இருக்கும். இது இந்த மாதிரி. இப்போ இது தாளித்து கொட்டுறதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப திக்னஸ்ஸாக இருக்க வேண்டாம், ஓரளவுக்கு இருக்கட்டும். ஸோ ஆல்ரெடி நான் சால்ட்டெல்லாம் போட்டுட்டேன். பாருங்கள், வாசமாக இருக்குது. புரோக்கலின் இது போதும், தேவை, இதுவே எனஃப். அப்புறம் தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து
இதுவே போதுமானது. இது ரெண்டுமே வச்சுட்டு தாளிச்சிடலாம். ஓகே, இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன தோசைக்கல் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நீங்கள் ஆன் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிவிட்டு தான் தோசைக்கல் வைக்கணும், சரிங்களா? இதில் என்ன விட போகிறீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு நான் நெய்யும் கடலெண்ணெய் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதை போட்டு நம்ம தாளிக்கலாம், சரிங்களா? நம்ம வரமிளகாலாம் போட்டு தாளிக்கணும், கருவேப்பிலை போட்டு தாளிக்கணுன்ற அவசியமே இல்லை. எல்லாமே இதிலே இருக்குது. நான் இதில் வந்து தேங்காய் போடலை. ஏன்னா எல்லாமே போட்டால் ரொம்ப ஹெவியாக இருக்கும், டைஜஷன் ஆகாது. அதுக்கு தான் ப்ரோக்கலின் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்னு அதை போட்டிருக்கேன். ஸோ தேங்காய் வேண்டாம். சம்டைம்ஸ் வேணும்னா நம்ம கொஞ்சம் திருகி போட்டுக்கலாம், அவ்வளோதான். சரி, இங்கே பாருங்கள், ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிட்டேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து. ஸ்லோவில் வச்சுடுங்க, மேலே தெறிக்கும். ஸோ நான் எப்போவுமே என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா, இது இப்படி வச்சுட்டு பொரியும், மேலெல்லாம் படும். ஸோ அதனால் லிட் போட்டுருவேன். இது உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. மேலே படப்படப்படன்னு ஒடிச்சிடும் கடுகு பார்த்திங்கன்னா. அதனால் நீங்கள் ஒரு லிட்டு போட்டுட்டிங்கன்னா பொரியறதே ஃபுல்லாகவே உள்ளவே போயிட்டு எடுத்துட்டேன். லிட்டு எடுத்துட்டேன், போதும், அவ்வளோதான். உப்பு இருக்கா என்னன்னு கூட நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் இதை பார்த்து காட்டுறேன், சரிங்களா? நல்லா இருக்கும், நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அழகாக பண்ணுங்க. ஹெல்த்தியாகவே இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சிடலாம், குக் ஆகணும். இப்போ நம்மளுக்கு இன்னொரு கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக. மேலே விட்டுருங்கோ நெய்யும் அதுவும். கொஞ்சம் இதே லிட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா சீக்கிரமே அது குக் ஆகிடும். இது நான் வந்து சிங்கிளாக ஒரு அடையை வார்த்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் குட்டி குட்டியாக நாங்கள் தோசை ரெடி பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கு, சரிங்களா? இப்போ இதுலேயும் நம்ம அடையை போட்டு எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன். குயிக்காகிடும், சட்டுன்னு ஒரே நேரத்தில் 2 பேர் சாப்பிட்டுடலாம். அடையெல்லாம் வந்து ரொம்ப சாப்பிட முடியாது இல்லையா, ஹெவியாக இருக்கும். இந்த லிட்டு எடுத்துடுறேன். பாருங்கள், இதில் எடுக்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துடுது, நல்லா வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இந்த சமயத்தில் ஸ்லோ வச்சுங்க. இப்போ இதை நான் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கீயும் கடலெண்ணெயும் இருக்குது. நான் உங்களுக்கு பக்கத்துலேயே எப்படி வேகிறதுன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் வந்து ஸ்லோவில் வச்சுட்டேன், இதுவும் ஸ்லோ வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குட்டி குட்டியாக போடும்போது பசங்களுக்கு சாப்பிட வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சின்னதாக ரொம்ப பெருசாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி இருக்கும். இதை நம்ம பாயில் பண்ணி கூட நான் தான் சொன்னேன் உங்களுக்கு, இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணிவிட்டு கொடுத்தா கூட ஆவியில் வேக வச்சது நல்லாவே இருக்கும். இப்போ பாருங்கள், இது பண்ணிட்டேன்னா இப்போது ப்ரோக்லின் கூட லைட்டாக மேலே போட்டுருக்கேன். ஆல்ரெடி நான் ஆட் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் இது ப்ரோக்லின் அடைனால லைட்டாக மேலே போட்டுக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு ஓரமாக கொஞ்சமாக நெய்யும் ஆயிலும் விட்டுருங்க. விட்டுட்டு இதே லிட்டு எடுத்து மூடி வச்சு வருதா, நல்லா செவந்து வரும். இப்போ இங்கே பாருங்கள், குட்டி குட்டி அடை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக போட்டிருக்கேன். திருப்பி விடலாம், கொஞ்சம் வெந்திருக்கான்னு திருப்பி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா அதை நம்ம என்ன செய்யணும், பெரிய அடை ரெடி ஆகிடுத்து. அதை நான் ஒரு பிளேட்டிங் வச்சு இதுவும் செவந்திருக்கும். திருப்பி விடலாம். திருப்பி விட்டுட்டு
கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு எல்லாம் எடுத்துடுறேன். பிளேட்டிங் வச்சிடலாம். டைரெக்டாகவே பிளேட்டிங் பண்ணிடுறேன். குட்டி குட்டியான அடை தயாராகிடுச்சு. ப்ரோக்கலி அடை. பாருங்கள், சுவையான ப்ரோக்கலின் கார அடை, ஸ்பைசி அடை ரெடி ஆகிடுது. ஒன்று வந்து பெருசாக போட்டு எடுத்திருக்கேன், இன்னும் ஒரு 4 வந்து சின்ன சின்ன சைஸு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் நீங்கள் ஆப்டாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் சட்னி, ஆனால் நான் இதில் கொத்தமல்லி சட்னி தான் வச்சுருக்கேன். ப்ளஸ் நமக்கு வெல்லம் போடலாம், இல்லை நாட்டு சர்க்கரை, இதையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லோரும் அடை செய்வீங்க, பட் ப்ரோக்கலின் அடை செஞ்சுருக்க மாட்டீங்க. செய்து பாருங்கள், பிடிச்சிருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். மீனா.